விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தாவேகாவுக்கு என்ன பலம் கூட போகுது இவரால் நினைக்கிறீங்க? அடுத்த ஓரிரு மாதங்களில் தாவேகாவை நோக்கி இன்னும் முக்கிய பிரமுகர்கள் போகிற காட்சி நடைபெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாத நிலையிலேயே அவர் இருக்கிறாரு. தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டாமா? பொறுப்பேற்க வேண்டாமா? தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை போலவே ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உங்கள் கேள்விக்கு என்பது. திமுகவுக்கு அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு தாவேகா இருக்குது அப்படின்னு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மைய புள்ளியாக ஒரு வலிமையான மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது. டெல்லி பிஜேபி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்களா? முன்னாடியே கூட்டணி அறிவிச்சு தமிழக பாரதிய ஜனதா தலைவராக வேகத்துடனும் துடிப்புடனும் செயல்பட்டு வந்த அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி என்று பாஜக தலைமை எடுத்த முடிவு தவறான முடிவு என்று நான் பார்க்கிறேன். இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும், நாங்க ஒரு வேட்பாளரா நிக்கலான்ற மாதிரியான ஒரு எந்த ஒரு புதிய கட்சியிலும் பழைய கட்சியிலும் புதியவர்கள் சேருகிற போது சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்காது. தகுதி திறமை பார்த்து கலைஞர் அங்கீகரித்தார், தகுதி திறமை பார்த்து திரு மு.க. ஸ்டாலின் அங்கீகரிக்கிறார். அப்படி தகுதியும் திறமையும் உடைய அரசியல் அனுபவம் கொண்டவர்களை ஒரு கட்சி பயன்படுத்திக் கொள்வதுதான் சரியான முடிவாக இருக்கும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். நிறைய இருக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய நண்பர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தாவேகாவில் இணைந்திருக்கிறார். நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டான ஒரு பொறுப்பை தான் கொடுத்துருக்காங்க, அந்த பதவிக்கு கரெக்டாக அவர் செயல்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கரெக்டான டெசிஷனா முதல்ல தாவேகாவில் இணைந்தது அப்படிங்கிற? அரசியலில் நெடிய பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான திரு செங்கோட்டையன் அவர்கள் 1977 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பை அளித்தார். 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற தேர்தல் முதல் அவர் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே தான் போட்டியிட்டு வருகிறார். ஒரே ஒரு தேர்தலிலே போட்டியிடுகிற வாய்ப்பை பெறவில்லை, ஒரே ஒரு தேர்தலிலே அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆக 9 முறை அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் 8 முறை கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி மக்களுடைய நம்பிக்கைக்குரியவராக, அதிலே 4 முறை தொடர்ச்சியாக 77, 80, 84, 89 ஆகிய தேர்தல்களில் 91 அந்த 5 தேர்தல்களில் அவர் வெற்றி பெற்றதில் 4 முறை தொடர்ச்சியான வெற்றி கோபியிலிருந்து. ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற நேர்ந்தது என்பது அவருக்கு ஒரு துயரமான கடினமான முடிவு. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மோசமான தோல்வியை தழுவிய நிலையில் அந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து முதற்கட்டமாக கட்சி அதனுடைய வாக்கு வங்கி 22% சரிந்தது ஏன் என்பதை சிந்தித்து அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று கூடினால் அந்த தேர்தல் தோல்வி காரணமாக துவண்டு கிடந்த தொண்டர்கள் எழுச்சி பெறுவார்கள், புத்தெழுச்சி பெறுவார்கள் என்கிற ஒரு நியாயமான கருத்தை முன்வைத்து 6 முன்னணி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திக்க முடிவெடுத்தார்கள். அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் திரு செங்கோட்டையன். அப்படி 6 பேர் சந்தித்து அந்த நியாயமான கருத்தை முன்வைத்த போது திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்தை அலட்சியப்படுத்தி நிராகரித்து முடியாது என்று திட்டவட்டமாக கூறி ஒரு முடிவை எடுத்தார். முடிவை எடுத்ததோடு நிறுத்தி கொள்ளாமல் இதற்கு காரணமே திரு செங்கோட்டையன் தான் என்று அவர் ஒரு முடிவுக்கு வந்து அவரை ஒதுக்குவதற்கு ஆரம்பித்தார். கட்சியிலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கு ஆரம்பித்தார். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதவிக்கும் தகுதிக்கும் சம்பந்தம் இல்லாத முறையில்
ஈரோடு மாவட்டத்தில் கோஷ்டி அரசியலை ஊக்குவித்தார். திரு செங்கோட்டையன் அவர்களுடைய பழுத்த அனுபவஸ்தரான செங்கோட்டையனுக்கு அவமதிப்பு செய்கிற வகையில் எதிர்கோஷ்டி என்ற ஒன்றை உயர்படுத்தி அவருக்கு எதிராக சில பேரை தூண்டிவிட்டார். இவையெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள். ஆனாலும் அதையும் பொறுத்து கொண்டு ஜீரணித்து கொண்டு தொண்டர்களுக்கு தன் மனதில் இருக்கக்கூடிய கருத்தை ஒரு சமயத்தில் சொல்லிதான் ஆக வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக அவர் பேசினார். அதில் ஒரே ஒரு வார்த்தையை அவர் தவிர்த்திருக்க வேண்டும். 15 நாட்களுக்குள் இந்த கோரிக்கைக்கு மீது முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இல்லை என்றால் பேசலாம் என்றும் சொன்னார். ஆனால் இப்படி சொல்வதற்காகவே காத்திருந்தது போல திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சி பதவியை பறித்தார். நான் கேட்கிறேன், திரு செங்கோட்டையனுடைய கருத்து சரிதானா இல்லையா? மற்ற 5 முன்னாள் அமைச்சர்களோடு சேர்ந்து வந்து செங்கோட்டையன் சொன்னார் அல்லவா, அதை பொய் என்று முதலில் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதுவே பொய். பொய் சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. 6 பேர் போய் அவரிடம் வலியுறுத்தியது முழு உண்மை. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படி ஒரு சந்திப்பே நடக்கவில்லை என்று கூசாமல் பொய் சொன்னார். ஆகவே தொண்டர்களுக்கு தன் நிலையை விளக்க வேண்டிய அவசியம் திரு செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டது. திரு செங்கோட்டையன் முன்வைத்த கருத்து நியாயமா, பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டுமா, விலக்கியவர்களை சேர்க்க வேண்டுமா என்று பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்பதற்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமி முன்வரவில்லை. பொதுக்குழுவை கூட்டி இதை முடிவெடுக்கலாம் என்று திரு சி வி சண்முகம் கூறியது உண்மை. எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக போய் பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சி வி சண்முகம் கேட்டார். அந்த கோரிக்கையையும் திரு எடப்பாடி பழனிசாமி நிராகரித்தார். ஆகவே இந்த நிலையில்தான் திரு செங்கோட்டையனுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அவருடைய அதிருப்தியாளர்கள் ஆவேசமடைந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை விட அந்த கட்சியில் சீனியரான செங்கோட்டையனுக்கே இந்த நிலைமையா என்று கொதித்து போனார்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் அவருடைய வீட்டுக்கு தினந்தோறும் போவதை தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்தன. அந்த நிலையில்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் அடுத்து என்ன செய்யலாம், இந்த ஒன்றுபடுத்துகிற முயற்சிக்காக அதிமுகவில் இருந்து கொண்டே ஓபிஎஸ் உடன் பேசினார், தினகரனுடன் பேசினார், திருமதி சசிகலாவுடன் பேசினார். இது தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட தலைவர்களை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களையும் மத்திய நிதியமைச்சர் அவர்களையும் சந்தித்தார். ஒரு முறை அவர்களுடைய அழைப்பின் பேரில் போனால், ஒரு முறை இவராக போனார். போய் சந்தித்தார். சந்தித்து அதிமுக வலிமை பெறுவது எப்படி, கூட்டணி வலிமைப்படுத்துவது எப்படி என்று ஆலோசனை சொல்றார். அவ்வாறு போய் திரு செங்கோட்டையன் சந்தித்ததை எடப்பாடி பழனிசாமியால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவரை கட்சியிலிருந்து ஒதுக்குவது, நீக்குவது என்ற முடிவுக்கு வந்தார். நீக்குகிற முடிவை எடுத்த பிறகு திரு செங்கோட்டையன் ஆதரவாளர்களுடன் கலந்து பேசுகிறார். பிரிந்தவர்களுடன் சேர்ந்து செயல்படுவதா? இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கு திரு செங்கோட்டையனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. உங்களுக்கு உரிய மரியாதையை தருகிறோம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் நினைத்திருந்தால் திமுகவுக்கு போயிருக்கலாம், வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பை பெறுவார். ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்குமானால் மந்திரியாகவும் ஆக்கப்படுவார். ஆனால் திரு செங்கோட்டையன் அந்த அழைப்பை நிராகரித்துவிட்டு தொண்டர்களுடைய உணர்வுகளை கேட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது என்று முடிவெடுத்தார். அப்படி ஏன் முடிவெடுத்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா திகழ்கிறது. ஆகவே திரு செங்கோட்டையன் அவருடைய அரசியல் அனுபவத்தை தமிழக வெற்றி கழகம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடிவெடுத்துதான் அவரை இருகரம் நீட்டி வரவேற்றது. மிக மகிழ்ச்சியோடு திரு விஜய் அவர்கள் வரவேற்றார். நான் கேள்விப்பட்டது, இன்றைய தினம் அவர் இணைவதற்கு முன்பே ஒரு முறை விஜய் அவர்களை சந்தித்து தன் மனதில் உள்ள எல்லாம் கருத்துக்களை எல்லாம் அவர் பேசினார். திரு விஜய் அவர்களும் அவற்றை முழுமையாக உள்வாங்கி கொண்டார். அதன் பிறகுதான் அவர் இணைகிற முடிவுக்கு வந்தார். அதன் பிறகு அவருக்கு உரிய மரியாதை தரப்பட்டிருக்கிறது. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பது பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு நிகரான பொறுப்பு. ஆகவே அவருக்கு எந்த விதத்திலும் கௌரவ குறைவு நடைபெறவில்லை. அது தவிர திரு விஜய் அவர்கள் வீடியோ பதிவை வெளியிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நெடிய பொது வாழ்க்கையை அங்கீகரித்திருக்கிறார். அவருடைய உழைப்பு, இந்த கட்சிக்கு அவருடைய அனுபவம் இரண்டும் பயன்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே விஜய் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய மரியாதையோடு வரவேற்பு அளித்திருக்கிறார். அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார். ஆகவே திரு செங்கோட்டையன் எடுத்த முடிவு சரியான முடிவு. அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு என்று நான் பார்க்கிறேன். சரி, இப்ப தாவேகாவுக்கு என்ன பலம் கூட போகுது இவரால் நினைக்கிறீங்க?
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இன்றைய போக்கு பிடிக்காமல் பலர் அதிருப்தி விட்டிருக்கிறார்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். பூனைக்கு மணி கட்டுவது யார் என்பதை போல சரிய தருணத்திற்காக காத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மணி கட்டும் என்று இன்னமும் சிலர் நம்புகிறார்கள். ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களும் அந்த நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் அதிருப்தி இருக்கக்கூடியவர்கள், ஒதுக்கப்படக்கூடியவர்கள், தகுதியிருந்தும் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடியவர்கள் அடுத்த ஓரிரு மாதங்களில் தாவேகாவை நோக்கி இன்னும் முக்கிய பிரமுகர்கள் போகிற காட்சி நடைபெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் அந்த சைடு போனாக்கா அங்கேயுமே ஒரு சலசலப்பு வரும்ல. ஏன்னா இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தங்களுக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும், நாங்க ஒரு வேட்பாளரா நிக்கலான்ற மாதிரியான ஒரு எந்த ஒரு புதிய கட்சியிலும் பழைய கட்சியிலும் புதியவர்கள் சேர்கிற போது சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும், சில பேருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்காது. அது எல்லா கட்சியும் எதிர்கொள்கிற பிரச்சனை. தாவேகாவுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் எத்தனை மாஜி அதிமுக நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மனதுக்குள் புழுக்கம் இருக்காதா? தகுதி திறமை பார்த்து கலைஞர் அங்கீகரித்தார், தகுதி திறமை பார்த்து திரு மு.க. ஸ்டாலின் அங்கீகரிக்கிறார். அப்படி தகுதியும் திறமையும் உடைய அரசியல் அனுபவம் கொண்டவர்களை ஒரு கட்சி பயன்படுத்திக் கொள்வதுதான் சரியான முடிவாக இருக்கும். அதன் மூலம் இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்துகிற வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு தாவேகா வளர்ந்து வருகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை விஜய் பேச தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதிமுக கரைய தொடங்கும் என்பதன் பொருள் அது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியாத நிலையிலேயே அவர் இருக்கிறாரு. அப்படி ஏன்னா இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு, இதை பத்தி நான் பேசவே விரும்பல, செங்கோட்டையன் பற்றி கேட்கும் பொழுதே அவர் சொல்லியிருக்காரு அவர் கட்சியில் இல்ல, அதனால நான் எந்த பதிலும் கொடுக்க விரும்பல அப்படின்ற. அப்படித்தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்லுவார்? நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ஏன் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி விளக்கம் சொன்னாரா? 7 தொகுதிகளில் டெபாசிட் பறிபோயிற்றே, அதை பற்றி ஆராய்ந்தாரா? ஏதாவது பதில் சொன்னாரா? அது பாராளுமன்றத்துக்கு திறந்த தேர்தல், சட்டசபைக்கு அல்ல என்றார். முடிந்து விட்டதா அந்த பதில்? தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டாமா? பொறுப்பேற்க வேண்டாமா? தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டாமா? திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை போலவே ஒரு கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உங்கள் கேள்விக்கு என்பது. எந்த கட்சிக்குமே ஒரு தோல்வி அப்படிங்கிறது ஒரு இயல்பான, எந்த தலைமைக்குமே அது நிகழக்கூடிய ஒன்றுதான். எந்த ஒரு கட்சிக்குமே ஒரு தோல்வி 2 தோல்வி என்றால் அது இயல்பாகவோ அல்லது காலம் சரியாக அமையவில்லை என்றோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தடுத்து தோல்வி என்றால் சிந்திக்க வேண்டாமா? தொடர் தோல்வி என்றால், மோசமான தோல்வி என்றால், அப்போது கட்சி வீழ்ச்சி பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்கிற குறைந்தபட்ச அறிவு கூட வேண்டாமா? ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், அதிமுக பலவீனம் அடைந்து வருகிறது என்பதுதான் இன்றைய நிலை. திமுகவுக்கு அவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு தாவேகா இருக்குது அப்படின்னு நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் மைய புள்ளியாக ஒரு வலிமையான மாற்று சக்தியாக உருவெடுத்து வருகிறது. இப்ப இத பிஜேபி கூட உணரல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக அணிக்குள் கொண்டு வர முடியும் என்று நம்பியது, அதிமுகவும் நம்பியது. திரு விஜய் முடியாது என்று மறுத்துவிட்டார். விஜய் தலைமையில்தான் கூட்டணி, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது பாரதிய தமிழக வெற்றி கழகம் 2 முறை பொதுக்குழுவின் மூலம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. அந்த முடிவில் மாற்றம் வரும் என்று நான் நம்பவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றம் அடைந்து விட்டார் என்றுதான் நான் அந்த முடிவை பார்க்கிறேன். இப்ப விஜய் தலைமையில அப்படி ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி உருவாகும் நீங்க நினைக்கிறீங்களா? திரு விஜய்க்கென்றே சொந்த செல்வாக்கு இருக்கிறது, வலிமை இருக்கிறது. ஆனால் தமிழக அரசியலில் இன்னும் சில கட்சிகள் முடிவெடுக்காமல் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 2 அணிகளும் முடிவெடுக்கவில்லை, தேமுதிக முடிவெடுக்கவில்லை, புதிய தமிழகம் முடிவெடுக்கவில்லை, ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு முடிவெடுக்கவில்லை, திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிவெடுக்கவில்லை. இவர்களில் சில கட்சிகள் விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன். இல்ல யார் அதிகமா, என்ன பாமகல 2 பேர் இருக்காங்க. ஒரு சைடு அன்புமணி அவர்கள் தாவேகா பேசுறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதுல அந்த அளவுக்கு உண்மை இருக்கு? விஜய் அவர்கள் பக்கம் யார் பேசுகிறார்கள் என்பது அதிகாரபூர்வமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்ற விஜய் அவர்களுடைய அறிவிப்பு சில கட்சிகள் மத்தியிலே ஒரு அந்த பக்கம் பார்வையை திருப்பினால் என்ன என்ற எண்ணத்தை தோற்றுவித்திருப்பது என்னமோ உண்மை. யார் சேரப்போகிறார்கள் என்பது தெரியாது. ஆனால்
விஜய் தமிழக அரசியலில் அலட்சியப்படுத்த முடியாத கவனிக்கத்தக்க சக்தி என்று என்னால் திட்டவட்டமாக கூற முடியும். ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா? அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் முதலமைச்சர் பொங்கலுக்கு 5000 ரூபாய் தரலாமா என்கிற அளவுக்கு கூட சிந்தித்துக் கொண்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். என்னை பொறுத்தவரை தமிழக அரசியலில் இன்றைக்கு திமுகவுக்கு போட்டியாளராக உருவாகி வருகிற சக்தி தாவேகா தான். இந்த இடத்துல டெல்லி பிஜேபி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்களா முன்னாடியே கூட்டணி அறிவிச்சு? என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்து, நான் சார்ந்த பத்திரிகையை விலக்கிவிட்டு என்னுடைய சொந்த கருத்தாக நான் முன்வைக்கக்கூடிய கருத்து, தமிழக பாரதிய ஜனதா தலைவராக வேகத்துடனும் துடிப்புடனும் செயல்பட்டு வந்த அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி என்று பாஜக தலைமை எடுத்த முடிவு தவறான முடிவு என்று நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கூட நேத்திக்கு கூட டெல்லியில கூப்பிட்டு பேசியிருக்காங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை. சுற்றுப்பயண தோல்வி அப்படின்லாம் கூட சில ஊடகங்கள்ல செய்தி வெளியிட்டதை பார்க்க முடிகிறது. அதற்காக தான் கூப்பிட்டாங்களா? திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை எதற்காக அழைத்தார் என்று, டெல்லி அழைத்தது என்று நான் யூகத்தின் அடிப்படையில் கூற விரும்பவில்லை. தமிழக அரசியலில் சில காட்சிகள் அரங்கேறுகின்றன, அது குறித்து விவாதிப்பதற்காக அழைத்திருக்கலாம். திரு OPS அவர்கள் ஒரு டெட்லைன் விதிக்கிறார். இன்னொரு பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்டு அவர் இவர்களோடு சேர்ந்து செயல்படுவார் என்று நினைத்த நிலையில் பாஜக தலைவர்களை சந்தித்த அவர் திடீரென்று தாவேகா பக்கம் போகிறார். இந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி விவாதிக்க கூப்பிட்டிருக்கலாம். திரு நயினார் நாகேந்திரனுடைய பயணம் தோல்வி என்று நான் கூற தயாராக இல்லை. அவரால் முடிந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்கிறார். அண்ணாமலை அவர்களைப் போல அவர் கவனிக்கத்தக்க வகையில் வேகத்துடன் செயல்படுகிறவர் அல்ல. அண்ணாமலை அவர்களுடைய பாணி வேறு, நயினார் நாகேந்திரனுடைய பாணி வேறு. அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கு தலைவலி கொடுப்பவராக இருந்தார், குடைச்சல் கொடுப்பவராக இருந்தார், பாஜகவை அரசியல் அரங்கில் பேசு பொருளாக வைத்திருந்தார். அந்த அளவுக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர் பாணி வேறு. ஆகவே அவரை எதற்காக அழைத்தார்கள் என்று அவர் திரும்ப கூறினால்தான் நமக்கு தெரிய வரும். பாரதிய ஜனதாவின் தயவை தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கு நம்பி இருக்கிறார். நயினார் நாகேந்திரன் மாற்றப்படுவார்லாம் கூட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அதுல ஏதாவது உண்மை இருக்கும்னு நினைக்கிறேன்? அது யூகத்தின் அடிப்படையில் நான் பேசுபவன் அல்ல. திரு நயினார் நாகேந்திரன் எனக்கு வேண்டிய நண்பர். அவர் பாஜகவில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியாது. அவ்வளவு விரைவாக மாற்றுவார்களா, ஒருவேளை அரசியல் ரீதியாக வேறு ஏதாவது முடிவெடுக்க போகிறார்களா என்பதெல்லாம் எனக்கு தெரியாத நிலையில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழ்கிற வகையில் அது பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய பதில். பல மாநிலங்கள்ல ஒரு பெரிய கூட்டணியை அமைத்து தொடர்ந்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியல? அதற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை கட்டமைத்து வருகின்றன. அந்த விஷம பிரச்சாரத்திற்கு வலிமையாக எதிர்கொண்டு பதில் கூறுவதற்கு பாரதிய ஜனதா எவ்வளவு முயற்சித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், திமுகவுக்கு பெரும்பாலான ஊடகம் ஒத்துழைப்பளிப்புகிற காரணத்தால் பாரதிய ஜனதாவினுடைய மறுப்பை வலிமையான முறையில் வெளிப்படுத்த முடியவில்லை. ஊடகங்கள் திமுக தரப்புக்கு தருகிற அளவுக்கு முக்கியத்துவத்தை பாஜகவினுடைய மறுப்புக்கு தருவதில்லை. திமுக செய்வது பொய் பிரச்சாரம். மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்திருக்கிறது, எத்தனை ஆயிரம் கோடி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ரயில்வே திட்டங்கள், எத்தனை நெடுஞ்சாலை திட்டங்கள், ஜல்ஜீவன் திட்டம், பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டம் என்று பல புள்ளி விவரங்களை மத்திய நிதியமைச்சரும் மத்திய அமைச்சர்களும் திரும்ப திரும்ப கூறினாலும் திமுக ஒண்ணுமே கொடுக்கல என்ற பொய் பிரச்சாரத்தை மட்டுமே செய்கின்றன. அதன் காரணமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது என்பது சற்று சிரமமாக இருக்கிறது. மற்ற மாநிலங்களில் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரம் இல்லை. இப்படி பொய்யர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் செய்யாத நிலை காரணமாக அங்கேயெல்லாம் வளர்ச்சி சார்ந்த அரசியல் நடக்கிற காரணத்தால், இங்கே இலவசமும் ஓட்டுக்கு பணமும் கொடுத்து அரசியல் நடக்கிற காரணத்தால் அந்த வித்தியாசம் தென்படுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் அங்க தாவேகாவுக்கு சென்றதன் பின்னணியிலே பிஜேபி இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இங்க வைக்கிறாங்களே தொடர். இதற்கு அடிப்படை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து அதிமுகவும் அதிமுக கூட்டணியும் வலிமை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சில கருத்துக்களை கூறியிருக்கக்கூடும். அந்த கருத்துக்களை செயல்படுத்துவதற்கு பாஜக தாமதம் செய்து விட்டதோ என்பதுதான் என்னுடைய பார்வை.
இனிமே பாஜக செய்ய வேண்டியது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச பார்க்குறோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு 2 மாசம் கூட இல்ல. இன்னும் 3 மாசம் கூட தான் நம்ம கூட்டணின்றது ஒரு ஃப்ரேம் பண்ண முடிய சூழல்ல இருக்கு தேர்தல் களம். ஓரளவுக்காவது அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி போட்டியை தோற்றுவிக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்டு அந்த அணிக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். தேமுதிக கொண்டு வரப்பட வேண்டும். புதிய தமிழகம் கொண்டு வரப்பட வேண்டும். இவையெல்லாம் நடைபெறுமா என்றால் அதிலே சந்தேகங்கள் இருக்கின்றன. தேமுதிக திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 2 பேரும் தந்தையும் மகனும் ஒரே புள்ளியில் சேருவார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே பாரதிய ஜனதா இந்த ஸ்டேஜில் என்ன சாதிக்க போகிறது என்பது எனக்கு புரியவில்லை. செங்கோட்டையன் அவர்கள் வந்ததன் மூலமா இன்னும் அதிமுகவில் நிறைய பேர் வருவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. வேற கட்சிகளிலிருந்தும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னும் வேற கட்சிகளில் இருந்து அவர் செல்வாக்கு பெற்று இழுக்க முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்திற்கு திட்டமிடலுக்கு பெரிய அளவில் பயன்படுவார். அதிமுக நண்பர்களோடு தொடர்பு கொண்டு இது இங்கே வாருங்கள், இது சரியான இடம், இந்த கட்சியை வலிமைப்படுத்துவோம் என்று அழைப்பதற்கு பயன்படுவார். அரசியல் ரீதியாக அவரது அனுபவம் தாவேகாவுக்கு கை கொடுக்கும். இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் அவருக்கான அந்த செல்வாக்கு அந்த இடத்துல குறைஞ்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நிலைமையை பொறுத்து ஆட்சி அமைக்கிறார்களா அமைக்கலையா அதை பொறுத்து. திரு செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தாவேகாவுடைய செல்வாக்கு, விஜய் அவர்களுடைய செல்வாக்கு பிளஸ் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெறுவார் என்று நான் திடமாக நம்புகிறேன். தாவேகாவிற்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் உயரப்போகிறது என்பதை பொறுத்துதான் அந்த கட்சி எத்தனை இடங்களை பெறும் என்பது நமக்கு தெரிய வரும். 4 மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளராகவும் அவரை நியமிச்சிருக்கிறத பார்க்கிறோம். கோவை, திருப்பூர் சுற்றுப்பயணம் செய்து தாவேகா நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவார். பூத் கமிட்டிகள் எல்லாம் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை உறுதி செய்வார். அதற்கான அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் இவர் ஈடுபடுவாரா செங்கோட்டையன்? திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த காலங்களிலே கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பயன்படுத்தப்பட்டவர். அந்த வகையிலே திரு விஜய் அவர்கள் அந்த கோணத்திலும் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது அது அந்த கட்சிக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த நிகழ்வுகளை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய டெல்லி பாஜக இப்ப நேரடியாவே களம் இறங்குவாங்க. ஏன்னா பீகாருக்கு அப்புறம் இங்க கவனம் திசை வரும், இங்க கவனம் திருப்புவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அளவிற்கு இன்னும் இந்த சைடு வந்த மாதிரி தெரியல. வெஸ்ட் பெங்கால் நோக்கி அவங்க போற மாதிரி இருக்கு. தமிழக அரசியலில் எதிர்பாராத சில நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் பாரதிய ஜனதாவும் இவர்களை எல்லாம் கன்வின்ஸ் செய்வதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறது. திரு OPS அவர்கள் இப்போது டிசம்பர் 15ஆம் தேதி வரை கெடு விதித்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பழைய அங்கீகாரத்துடன் பழைய பொறுப்புகளுடன் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. NDA கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்றால் அதை பாஜக ஈஸியாக செய்ய முடியும். அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டும் என்றால் அது பாஜக செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அதை எடப்பாடி பழனிசாமியிடம் அது தெரிந்துதான் அந்த கூட்டணியை அமைச்சாங்க. ஏன்னா முன்னாடியே அதுக்கு ட்ரை பண்ணாங்க, நடக்கல. அந்த கூட்டணி அமைக்கும் போதும் எடப்பாடி அவர்கள் அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. அப்படி இப்போது திரு O பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த நிபந்தனையை விதிப்பார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த நிபந்தனையை பாஜக ஏற்க இயலாத பட்சத்தில் O பன்னீர்செல்வம் அந்த அணியில் இருப்பாரா என்பது சந்தேகம். OPS அவர்களும் தினகரன் அவர்களும் தாவேகாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. திரு TTV தினகரன் அவர்கள் தாவேகாவுடன் தொடர்பு எல்லைக்குள் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். திரு O பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் முடிவு குறித்து டிசம்பர் 2வது வாரத்திற்கு பிறகுதான் தெரிய வரும் என்று அந்த அணியில் இருக்கக்கூடிய சில முக்கிய பிரமுகர்கள் என்னிடம் கூறுகிறார்கள். OPS இன்னும் ஒரு இறுதியான முடிவுக்கு வரவில்லை என்கிறார்கள். திரு TTV தினகரன் அவர்கள் அமமுக தாவேகாவுடன் தொடர்பில் இருப்பதாக நான் சில செய்திகளை கேள்விப்படுகிறேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு தெரியுதா உங்களுக்கு? தமிழக காங்கிரஸ் தாவேகாவுடன் சேருவது என்று முடிவெடுக்குமானால் நிச்சயமாக தொங்கு சட்டசபை அமையும். மிக்க நன்றி சார், நேரத்திற்கும் கருத்து வாய்ப்புக்கு நன்றி.